அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு எல்இடிஸ் பற்றி சில தகவல்கள் பார்க்கலாம். மாதிரி நிறைய எல்இடிகள் இருக்கு. இது வந்து 3mm எல்இடி, இது பெருசு, இது 5mm எல்இடி. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறத வந்து ஃபோக்கஸ் எல்இடி, ஹை பிரைட் ஃபோக்கஸ் எல்இடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறத டிஃப்யூஸ்டு டைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலராகவே இருக்கும், டிஃப்யூஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பட்டன் செல், ஒரு பழைய செல் கூட கையில் வச்சுக்கிட்டோம்னா அதை வச்சு எல்இடி செக் பண்ணலாம். இதில் இந்த எல்இடியில் இந்த பெரிய கால் எப்போவுமே பாசிட்டிவ், இதில் இது வந்து பாசிட்டிவ். இதில் இந்த மாதிரி வச்சு பார்த்தோம்னா எல்இடி எரிகிறது செக் பண்ணலாம். இப்போ நாம் வந்து 5 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 12 வோல்ட் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தும் போது என்ன செய்கிறது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிக்கணும். பெரும்பாலும் 5 வோல்ட்டு, 9 வோல்ட்டு, 12 வோல்ட் வரைக்கும் இது வந்து 470 ஓம் ரெசிஸ்டர். இந்த 470 ஓம் ரெசிஸ்டர் வந்து போதுமானதாக இருக்கும், அந்த மாதிரி எரியும். இதில் ஆர்ஜிபி எல்இடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எல்இடியை பயன்படுத்தி நாம் நைட் லேம்ப் பண்ணோம்னா ரொம்ப நல்ல இரவு நேரங்கள் நல்ல பிரைட்டாக நல்லாயிருக்கும். ஒயிட் பின் பிளக் வாங்கிட்டு அந்த பிளக்கில் இந்த மாதிரி எல்இடியில் ஒரு லெக்கை வந்து ஒரு இதுலையும், இன்னொரு லெக்கில் 68 கிலோ ஓம், 68 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி அடுத்த லெக்கில். இப்போ இந்த எல்இடியில் வந்து எந்த கால் வேணாலும் கொடுக்கலாம், ஏன்னா ஏசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாதிரி ஒயிட் கலரில் நல்லா எரியும். இது இரவு நேரத்தில் நல்ல போதுமான அளவு வெளிச்சம் இருக்கும். இதுக்கு 2 டிரான்சிஸ்டர் BC547 2 டிரான்சிஸ்டர் எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இதில் பேஸ், கலெக்டர், எமிட்டர் நமக்கு தெரியணும். இதில் இந்த டிரான்சிஸ்டரில் இந்த மாதிரி குப்பரை வச்சுக்கிட்டோம்னா இதில் இந்த சென்டர் வந்து பேஸு, இந்த பக்கம் கலெக்டரு, இந்த பக்கம் எமிட்டர். டாட் போர்டு எடுத்திருக்கோம். இப்போ இதில் இந்த டிரான்சிஸ்டர் ரெண்டையும் இங்கே மவுண்ட் பண்ணிக்கிறோம். 2 டிரான்சிஸ்டரையும் இந்த மாதிரி ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணிட்டோம். ஏன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு இது பேஸ்னா இது கலெக்டர், அது மாதிரி இதுக்கு இது பேஸ்னா இது கலெக்டர். அந்த மாதிரி கலெக்டர் ரெண்டும் இந்த பக்கம் வர மாதிரி ரெண்டையும் மவுண்ட் பண்ணிட்டோம். 2 எமிட்டரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிரான்சிஸ்டரில் இது பேஸு, இது கலெக்டரு, இந்த டிரான்சிஸ்டரில் இது பேஸு, இது கலெக்டரு. இப்போ அடுத்து இந்த சர்க்யூட் படி இந்த பேஸ்லேருந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் இதனுடைய கலெக்டருக்கு போகணும். இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ்லேருந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் இதனுடைய கலெக்டருக்கு வரணும். இந்த 2 கெப்பாசிட்டரையும் இப்போ வந்து நம்ம சால்டர் பண்ணிடுறோம். இந்த கெப்பாசிட்டர் இது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இதனுடைய பாசிட்டிவ் இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டரோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இதனுடைய நெகட்டிவை இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கே இதனுடைய பேஸோட ஜாயின் பண்ணிட்டேன், இங்கே இதை கலெக்டரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த கெப்பாசிட்டர் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த கெப்பாசிட்டரில் பாசிட்டிவ் வந்து இதனுடைய கலெக்டருக்கு, இந்த நெகட்டிவ் வந்து இதனுடைய பேஸுக்கு. இந்த மாதிரி 2வது கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம சர்க்யூட்டில் பார்த்தோம்னா இந்த பேஸ்லேருந்து ப்ளஸ் வோல்டேஜுக்கு ஒரு 68 கிலோ ஓம், அது மாதிரி இந்த பேஸ்லேருந்து ஒரு 68 கிலோ ஓம் ப்ளஸுக்கு மேலே போகணும். நாம் இதில் இந்த போர்டில் ப்ளஸ் வோல்டேஜ் இந்த மேல் கூட, அதாவது வந்து ப்ளஸ் வோல்டேஜ் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து நம்ம இந்த 2 ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த பேஸ்லேருந்து ஒரு 68 கிலோ ஓம் இங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். அது மாதிரி இந்த டிரான்சிஸ்டருடைய பேஸ் இந்த கெப்பாசிட்டருடைய நெகட்டிவில் இருக்குது, அதிலிருந்து அப்படியே ஒரு 68 கிலோ ஓம் கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். இந்த பேஸ்லேருந்து அப்படியே வந்து ஒரு 68 கிலோ ஓம், அது மாதிரி இந்த பேஸ்லேருந்து ஒரு 68 கிலோ ஓம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இதில் நம்ம ப்ளஸ் வோல்ட் கொடுத்துக்கலாம். அங்கே ஏற்கனவே எமிட்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், அதில் நெகட்டிவ் வோல்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேஸ் கனெக்ஷன் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கலெக்டரில் தான், இந்த கலெக்டர் கலெக்ஷனில் தான் ஒரு ரெசிஸ்டன்ஸும் 2 எல்இடியும், அது மாதிரி இந்த கலெக்டருக்கு ப்ளஸ்லேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் 2 எல்இடியும் இங்கே அசம்பிள் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் வந்து 470 ஓம் ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன்.
இப்போ இந்த ரெசிஸ்டர் கால்லேருந்து இந்த எல்இடியினுடைய பெரிய லெக், இந்த நீளமான லெக் வந்து இந்த பெரிய லெக் வந்து இந்த எல்இடி இந்த ரெசிஸ்டருடைய கால் கிட்ட வரணும். அடுத்த பக்கம் இந்த கம்மியான லெக் வந்து அடுத்த சைடு போகணும். இப்போ இது வந்து நமக்கு சப்போஸ் உங்களுக்கு எல்இடியில் வந்து அந்த பெரிய லெக் சின்ன லெக் தெரியலை அப்படின்னா, இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டு இருக்கிறது வந்து லெக்கு சின்ன லெக்கு. அந்த மாதிரி இந்த கட்டிங்கை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதில் இந்த 470 ஓம் ரெசிஸ்டர் போட்ட இடத்துல இந்த பெரிய லெக்கு இருக்கணும். அடுத்த எல்இடியில் அதே மாதிரி இந்த பெரிய லெக் வந்து இந்த எல்இடி சின்ன லெக்கில் அதில் வரணும். அந்த ரெண்டாவது எல்இடியினுடைய இந்த சின்ன லெக்கு நேராக வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இந்த சைடில் 470 ஓம் ரெசிஸ்டர் போட்டு இந்த டிரான்சிஸ்டருடைய கலெக்டருக்கு கொண்டு போகணும். அடுத்த பக்கம் 470 ஓம் ரெசிஸ்டர், ஒரு எல்இடி, அடுத்த எல்இடி, அடுத்ததனுடைய ரெண்டாவது எல்இடியினுடைய இந்த சின்ன கால் கொண்டு வந்து இந்த டிரான்சிஸ்டருடைய இந்த கலெக்டரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே இந்த 68 கிலோ ஓம், இந்த 470 ஓம், இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் இது ரெண்டையும் ஒன்றா ஆக்கிட்டோம்னா இதுதான் ப்ளஸ்ஸு, இந்த எமிட்டர் வந்து மைனஸு. இப்போ சப்ளை கொடுத்தோம்னா இந்த ஃப்ளிப்லாப் இந்த கன்சிமிட்டி லைட் வந்து எரிஞ்சு அமரும். இப்போ இதில் வந்து நமக்கு அதிகமாக வேணும், ஒரு இதில் ரெண்டு எல்இடி போட்டிருக்கோம், ஒரு 10 எல்இடியாவது எரியிற மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு ஃப்ளவருக்கோ ஒரு டெக்கரேஷனுக்கு பண்ணணும் அப்படின்னா அதுவும் இதே சர்க்கியூட்லேயே நம்ம மேக் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கியூட் டயக்ராமில் இந்த 470 ஓம் ரெசிஸ்டர் இதையும் இந்த ரெண்டு எல்இடியும் கழட்டி விட்டுறணும். அது மாதிரி இந்த 470 ஓம் இந்த ரெண்டு எல்இடியும் இதையும் கழட்டி விட்டுட்டு இந்த ப்ளஸ் வோல்ட்லேருந்து ஒரு சின்ன ரெசிஸ்டர் ஒரு 33 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி, இப்போ இதில் நீங்கள் வந்து எல்இடி ஒரு 5 எல்இடி ஜாயின் பண்ணிக்கலாம். 33 ரெசிஸ்டர் 1 2 3 4 5 எல்இடி ஜாயின் பண்ணி இதை கனெக்ஷனை கொண்டு வந்து இந்த எல்இடி கட் பண்ணோம்ல இந்த கலெக்டரில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடும். இப்போ இதில் 5 எல்இடி வந்தாச்சு. அடுத்து இன்னொரு 5 எல்இடி வேணும்னா இன்னொரு 33 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இன்னொரு 5 எல்இடி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 5 எல்இடி ஜாயின் பண்ணி இதே கனெக்ஷனில் கொண்டு சேர்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு சேனலுக்கு 10 எல்இடி ஆச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தில் இதை ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்லேருந்து இங்கிட்ட எடுத்து இங்கே வந்து ஒரு அதே மாதிரி 33 ஓம் ரெசிஸ்டர், இங்கே வந்து 5 எல்இடி வந்து இதை கொண்டு வந்து இப்போ இங்கே கட் பண்ணோம்ல இந்த கலெக்டர் கனெக்ஷனில் வந்து ஜாயின் பண்ணி உண்டு. அது மாதிரி இன்னொரு 33 ஓம் அதில் ஒரு 5 எல்இடி அதையும் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு 10 எல்இடி இந்த பக்கம் ஒரு 10 எல்இடி இதே சர்க்கியூட்லேயே எரியும். இந்த 470 ஓம் ரெண்டு ரெசிஸ்டரையும் இதில் வந்து எடுத்து விட்டு 33 ஓம் ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் சப்ளை கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 20 எல்இடி, இந்த 20 எல்இடி இதே சர்க்கியூட்டில் எரிஞ்சு அமரும். ரெண்டு எல்இடி எரிஞ்சு அமர்றதுல நமக்கு டைமிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வேணும் அப்படின்னா இந்த 10 மைக்ரோஃபாரடுக்கு பதிலாக 22 மைக்ரோஃபாரட் மாற்றினீங்கன்னா இதில் 10 இருக்கட்டும், இதில் 22நாக்கா அந்த 22 கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைமிங் நின்று அந்த மாதிரி வரும். இந்த ஃப்ளிப்லாப் டைமிங் கூடுறதுக்காக ஏற்கனவே உள்ள இந்த கெப்பாசிட்டிலேயே இன்னொரு 10 மைக்ரோஃபாரட் பொலாரிட்டி கரெக்டாக இந்த நெகட்டிவ்க்கு இந்த நெகட்டிவ் அப்படி இந்த இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டைமிங் ஆல்டர் ஆயிருக்கு.
இதற்கு மேலே வேணும்னா இன்னொரு 10 மைக்ரோஃபாரட் அல்லது 47 ஒரே டைமாக, அதில் ஏற்கனவே 10 இருக்கும், இன்னொரு 47 சேர்த்திங்கன்னா இந்த டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூடி குறையும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். பாய்.